மகிழ்ச்சியான வணக்கம். இந்த பதிவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பேருந்தில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதன் மூலயமா ஒரு காணொலி நான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம நீர் மேலாண்மை பற்றி அடிக்கடி முகநூலில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னா, சென்னை டு மதுரை பைபாஸ் பாலம், அதில் ஒரு தடுப்பணையும், அதற்கு மேலே ரயில்வே பாலம் ஒன்று, அதில் ஒரு தடுப்பணையும், அதற்கு மேலே திருவானைக்கோவில் டு சத்திரம் போகக்கூடிய பாலங்களில் ஒரு தடுப்பணையும், அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், அம்மா மண்டபம், கம்பரசம்பேட்டைக்கு ஒரு வாட்டர் டேங்கு குழாய் ஒன்று போகுது. அதுலேயும் பில்லர் போட்டிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியும் கிட்டத்தட்ட 5 பாலங்கள் இருக்குது. அதாவது வாகனங்கள் போகக்கூடிய வாகனங்கள் போகக்கூடிய பாலங்கள் 2, ட்ரெயின் போகக்கூடிய பாலம் 1, அதே மாதிரி வாட்ரு குழாய் போகக்கூடிய டேங்கு பாதை 2 இருக்குது. இப்போ நான் இதில் அட்டாச் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தண்ணி வரும்பொழுது இந்த சைடில் இருக்கக்கூடிய மணல் அரிச்சு அந்த சைடு போயிடுது. இதே ஒரு தடுப்பணை மாதிரி கட்டியிருந்தாங்க அப்படின்னா தண்ணி வரும்போது மணல் அரிமானத்தையும் தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் தடுப்பணை. அப்போ 4-5 தடுப்பணை நம்ம வச்சுட்டோமா, அப்போ அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நீர் மேலாண்மையை சூழ்நிலை அந்த நீரை நிலத்தடியோட நீர் மட்டத்தை உயர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக ஆகிடுக்கும். அதே மாதிரி கொள்ளிடத்துலையும் அது மாதிரி பண்ணலாம். இப்போது இது மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி வேகமாக வரும்பொழுது மண் அரிச்சு அந்த சைடு போயிடுதுங்களா, அப்போ கிழக்க கல்லணை சைடு போயிடுதுங்களா, அப்போ தண்ணி அரிச்சிட்டு கொண்டு போகும்போது ஒரு கட்டத்தில் அரசாங்கமே ஒருவேளை மணலை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே யோசிக்க வருது. ஏன்னா இன்றைக்கி சட்டசபையில் அவங்க மேடம் கேட்டிருக்காங்க, சௌமியா அன்புமணி மேடம். அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகதாது அணையை பற்றி தீர்க்கமான ஒரு விவாதம் வச்சுருக்காங்க. இன்னொன்று விவசாயத்துக்கு பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. ஏற்கனவே லட்ச ரூபா கோடி ரூபா கடன் வாங்கிட்டு போகக்கூடிய நபர்கள் கூட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்காங்க வெளிநாட்டில். ஆனால் இன்றைக்கி 50,000 1 லட்ச ரூபா வாங்கக்கூடிய நபர் வாங்கின கடனை அடைக்க முடியலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. அப்படின்னா அது விவசாயி தான் அப்படிங்கிறத பற்றி விவசாயிகளுக்கான கோரிக்கையை வச்சுருந்தாங்க. இன்னொரு விஷயம்னா, இன்றைக்கி மேகதாது அணைக்கான தீர்வை இந்த வாட்டி எடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய 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 பாராட்டுகள். ஏன்னா இன்றைக்கி இருக்க இந்த பிள்ளைங்களுடைய முக்கிய வாழ்வாதாரம் ஆகாரமான தண்ணீர் இன்றைக்கி நம்ம சேமிக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வருடமும் உச்சநீதிமன்றத்தில் நம்ம வழக்கு சார்ந்தது இல்லை அந்த அரசாங்கத்தை தண்ணி எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு யாசனை கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அப்படின்னா அதற்கான நீர்நிலையை உருவாக்கி எவ்வளோ தண்ணி வந்தாலும் சேமிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தையும் ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா, நீ தண்ணி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி எனக்கான தண்ணியை நான் உருவாக்கி வச்சுருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே தண்ணி மேற்கு தொடர்ச்சி மழையின் காரணமாக நீர் அதிகமாகி டேம் உடைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் கூட தண்ணி திறக்கக்கூடாது, எங்களுக்கோட தண்ணி எங்களுக்கு போதும், உங்கள் தண்ணி நீங்களே வச்சுக்கன்னு சொல்லும் பொழுது அவங்க அங்கே வெள்ளப்பெருக்குனால உயிர் போகிறதுக்கான உயிர் சேதங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போது இந்த ஒரு மேகதாது அணை சார்ந்த பிரச்சனைக்கு இந்த டைமில் நம்ம ஒரு தீர்வு கொண்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒவ்வொரு வருடங்களும் இந்த பிரச்சனை தொடங்கிக்கிட்டே இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை தான் அவங்க சட்டசபையில் வச்சுருக்காங்க. அப்படின்னா மீண்டும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிப்பதில் கடமைப்பட்டிருக்கேன்.